ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இணையான தமிழ்ச்சொல் தேர்க. இணையான தமிழ்ச்சொல் தேர்க. கான்ஃபரன்ஸ்னா என்னது? கான்ஃபரன்ஸ். மாநாடு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கலை சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. கலை சொல்லினுடைய பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. கன்சோலேட். கன்சோலேட்னா என்னது? துணை தூதரகம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், உவமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கிணற்று தவளை போல. எல்லாமே புக்குக்கு பின்னாடி இருக்கிறது தான், அவங்களா வந்து ஓனா கொடுக்கல, புக்குக்கு பின்னாடி இருக்கிறது தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா? கிணற்று தவளை போல. அறியாமை நிகழ்வு. ஸோ கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஊர் உலகமே தெரியாம அந்த தான் சொல்லுவாங்க அறியாமை. விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் என்ன? விழலுக்கு இறைத்த நீர் போல, இந்த உவமைக்கு ஏற்ற பொருள் பயனற்ற செயல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? பசுமரத்தாணி போல, உவமையினுடைய பொருள் என்ன? பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். ஈஸியா மனசுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினா. அதாவது வினா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆன்சர் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? கொஸ்டின் கேட்குறாங்க. விடை என்னன்னு பார்ப்போம். யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. ஸோ யானை வந்து மனுஷனை தாக்காது, அதோட வழித்தடத்துல நம்ம குறுக்கிடும் போது தான் மனுஷங்களை தாக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இது ஆன்சர். ஸோ இதுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். யானைகள் மனிதர்களை எப்படி தாக்குகின்றன? ஸோ எப்படி தாக்குது அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லை இது. ஸோ நெக்ஸ்ட், யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? ஸோ இது ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். யானைகள் மனிதர்களை எவ்வாறு தாக்குகின்றன, எப்படி தாக்குது அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கல. யானைகள் மனிதர்களை யாரால் தாக்குகின்றன? ஸோ இதெல்லாம் தப்பு. யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குது? அவங்க வழித்தடங்கள்ல குறுக்கிடும் போது. ஸோ இதான் வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. விரிந்தது, விரித்ததுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல எது வந்து எதுக்கு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஸோ இது கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். மழை காற்று மயில் தோகை விரித்தது, மழைக்காற்று மயில் தோகை விரித்தது, பூவின் இதழ்கள் வீசியதால் விரிந்தன. ஸோ சென்டென்ஸே தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன், மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தனன்னு வரணும், விரித்தது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் தப்பு. மயில் தோகை விரிந்தது, மயில் தோகையை விரிக்கும், விரித்தது. ஸோ அதான் கரெக்ட். ஸோ அப்போ இது எல்லாமே தப்பு. ஆப்ஷன் ஏ தான் இப்போ என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தப்பான தொடரை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். ஸோ இவங்க அடக்க அவங்க அடங்குனாங்க. இது சென்டென்ஸ் கரெக்ட் தான். ஸோ அடுத்தது பார்ப்போம். மனதை அடக்கினால் ஆசை அடங்கும். ஓகே, சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தான். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர்கள் அடங்கினர். ஸோ ஆசிரியர் அடங்கினால மாணவர்கள் அடங்கினாங்களா? அப்படி வராது. ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர்னு சொன்னா கரெக்ட். அடங்கியதால்னு வந்ததுனால ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். ஸோ இது கரெக்ட் தான். ஸோ ஆனால் நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிழையான தொடர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ பிழையான தொடர் எது? ஆப்ஷன் சி தான் பிழையான தொடர். ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிழையான தொடர், பிழையற்ற தொடர், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்ப்போம். நமக்கு எது ஃபஸ்ட்டு வரணும்? உயிரெழுத்துக்கள் முதல்ல வரணும் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே ஆசிரியர் ஆ தான் என்ன செஞ்சிருக்கு? முதல்ல இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த இது போயிடலாம். மா, ஓ. ஸோ இப்போ இந்த இடத்துல எது அடி ஆயிடுச்சு? இது தப்பு இல்லையா? ஸோ உயிரெழுத்து அடுத்தது ஒன்று இருக்குது. அப்போ இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்ப்போம். கிளி. ஸோ எல்லாத்துலேயுமே கீ தான். ஸோ அதுக்கு அடுத்து போயிடலாம். தாத்தா வரிசை கொடுத்துருக்காங்க. தே தே தை இல்லையா? ஸோ அப்போது தே தான் வந்து என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் தை. அப்போ இந்த இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ தான் ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். தையல். ஸோ ரெண்டுலேயும் ஒன்று தான். பழம் ஒன்று தான். பூனை ஒன்று தான்.
மனிதன் ஒன்று தான். மாணவன், இங்கே மான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டில் எது வரும்? ஃபஸ்ட்டு என்ன நான் வரும்? இதுதான் முதல்ல வரும். இந்த நான் தானே முதல்ல வரும், இது கடைசியில் வரும். அப்போ ஆப்ஷன் என்னது? பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அகர வரிசைப்படி சொற்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் உயிரெழுத்துக்கள் இல்லை, கா வரிசை தான் இருக்குது. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா கா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பார்ப்போம். கோ, கு, கோ. அப்போது காக்கா, கீக்கி, கூ. அப்போ கூ தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் கே, கோலாம் அதுக்கடுத்து தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தனி என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தனி என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று. வினைமுற்று எது? தனிந்தது. ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தனிதல் அப்படின்னா அல் விகுதி வந்திருந்தா அது என்ன சொன்னோம் நம்ம? தொழில் பெயர் சொல்லியிருந்தோமா? தனிந்து ஊ வந்திருந்துச்சுன்னா வினையச்சம். தனிந்து சென்றது. ஸோ ஒரு வினைச்சொல் வச்சு முடியணும், முடிச்சிருந்தா அது என்னது? வினையச்சம். ஓகேவா? இது வந்து பனி என்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று தான் பணிந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லில் இருந்து தொழில் பெயர் நம்ம சொல்லியிருக்காங்க. கட்டு. அப்போ இதோடைய தொழில் பெயர் என்னது? கட்டுதல். ஆப்ஷன் பி தான் என்னது? ஆன்சர். கட்டி, ஈ வருது, கட்டி சென்றான். அப்போ ஈ சவுண்டு ஊ சவுண்டு வருது, ஒரு வினைச்சொல் வச்சு முடிஞ்சா அது என்னது? வினையச்சம். கட்டினான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, வினை முற்று. கட்டிய, கட்டிய வீடு. ஸோ ஆ சவுண்ட் வந்து ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சிருக்கனால இது என்னது? பெயரச்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ் என்ற சொல்லினுடைய தொழில் பெயர் என்னது? வாழ். ஆப்ஷன் பி வாழ்க்கை. ஓகேவா? இப்போ இந்த தொழில் பெயர் விகுதி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் என்னென்ன வரணும் அப்படின்னு. தள்ளல், அம், ஐ, கை, வை, கூ, பூவு, திசி, வி, மை. ஸோ இதெல்லாமே வந்து என்னது? தொழில் பெயருடைய விகுதி. ஸோ அதில் வாழ்க்கைன்றது தொழில் பெயர். வாழ்ந்தான் அப்படிங்கிறது என்னது? வினைமுற்று. கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ வினைமுற்று. வாழ்ந்து ஈ வந்திருக்கு, வாழ்ந்து வந்தான். ஸோ ஒரு வினைச்சொல் வச்சு முடிஞ்சு அது என்ன சொன்னோம்? வினையச்சம். வாழ்ந்த பையன், ஆச வந்து ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சது என்னது? பெயரச்சம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், மரம், மரம் இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக. மரம்னா என்ன? மரம்னா என்ன? மரம் அப்படின்னா தாவரம், நமக்கு ஈஸியா தெரியும். மரம் அப்படின்னா வீரம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. இழைனா என்ன? இழைனா என்ன? இழை அப்படின்றது இழைத்து போறது, மெலிந்து போறது. இழை அப்படின்றது நூல் இழை. ஆப்ஷன் டி தான் என்னது? ஆன்சர். அடுத்தது, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். பிழைகள் அற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிழை இல்லாமல் இருக்கணும். ஆப்ஷன் ஏல பார்க்கலாம், எண். ஸோ இந்த இடத்துல தப்பாயிடுச்சு. என் வீட்டு தோட்டம், என்றது நம்பர், நம்ம இது நம்மளை சொல்றது. ஸோ அப்போ இது தப்பு. அடுத்தது, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ இது கரெக்டு தான். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள். ஸோ அப்போ இது தப்பு. மனம். ஸோ இதெல்லாம் தப்பு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம். ஸோ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. வவ்வல் அப்படின்னா என்னது? உயிரொலி. ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். வவ்வல்னா என்னது? உயிரொலி. மெய்யொலினா என்னது? மெய்யொலி அப்படின்னா கன்சொனன்ட். மெய்யொலி அப்படின்னா என்னது? கன்சொனன்ட். மூக்கொலி அப்படின்னா நாசல் கன்சனன்ட் சவுண்ட். மூக்கொலி அப்படின்னா என்னது? நாசல் கன்சனன்ட் சவுண்ட். ஸோ ஒலியன் அப்படின்றது, ஒலியன் அப்படின்றது என்னது? ஃபோனீம். ஒலியன் அப்படின்றது ஃபோனீம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், மரபு பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. செடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா என்ன வரும்?
கொடியில் உள்ள மலரை கொய்து வா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தி பிழை அற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சந்தி பிழை இல்லாத வாக்கியம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கைவினை கலைஞர்களுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஸோ இது கரெக்டு தான். கைவினை கலைகளுள், கைவினை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. கைவினை கலைகளுள் ஒன்றை, இங்கே இது வரணும். ஸோ இது தப்பு. கைவினை கலைகளுள் வராது. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ என்ன வரும்? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் ரிலேட்டடா பொருந்தாதது எது? திருவள்ளுவர் காலம் வந்து கிமு 31, கரெக்டு தான். 1330 திருக்குறள் எழுதியிருக்காரு, அதுவும் கரெக்டு தான். அது எல்லாமே குறள் வெண்பாவால் ஆனது, அதுவும் கரெக்டு தான். மேற்கணக்கு நூல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா, திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க. மங்கள வழக்கு சொல் அல்லாதது என்னது? சோநாடு. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா மங்கள வழக்கு சொல் அல்லாதது. ஸோ மற்ற எல்லாமே மங்கள வழக்கு சொற்கள். ஓகேவா. கருப்பாடை வெள்ளாடுன்னு சொல்லுவோம், சுடுகாடை நன்காடுன்னு சொல்லுவோம். சரியா. ஸோ இது மற்ற எல்லாமே என்னது அப்படின்னா மங்கள வழக்கு சொல் தான். இது மட்டும்தான் மங்கள வழக்கு சொல் அல்லாதது. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட், அணுகு என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி விலகு. அணுகு அப்படின்றதோட ஆப்போசிட் வேர்ட் விலகு. ஸோ நெக்ஸ்ட், களம் பிளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். களமேரி. ஆப்ஷன் டி களமேரி. ஓகேவா. நெக்ஸ்ட், பிரித்தெழுதுக. பிரித்தெழுதணும் செந்நெற்கட்டு. செந்நெற்கட்டு இது எப்படி நம்ம பிரிச்சு எழுதுவோம்? ஆப்ஷன் சி செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு. ஆப்ஷன் சி செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு. நெக்ஸ்ட், சேர்த்தெழுதுக. கண் பிளஸ் இல்லது. கண் பிளஸ் இல்லது கண்ணில்லது. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில்லாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதிடக்கூடாது. இங்கே இல்லது. ஸோ அப்போது கண்ணில்லது. ரைட்டா. நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்பொழுதும் அறிந்து கொண்டார்கள். இங்கே பன்மை இருக்கு, இங்கே மனிதர் ஒருமை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. அடுத்த செகண்ட் ஒன், மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்பொழுது அறிந்து கொண்டார். அதாவது இங்கே பன்மை இருக்கு, இங்கே ஒருமையில் இருக்கு. ஓகேவா. அப்போ இது தப்பு. அடுத்தது, மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்பொழுது அறிந்து கொண்டன. இது அக்ரிணை. இது தப்பு. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்பொழுது அறிந்து கொண்டார்கள். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், சொல் பொருள் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேகரம். சேகரம்னா என்னது? கூட்டம். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. விண்ணம் அப்படின்னா சேதம். வாகு அப்படின்னா சரியாக. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. கடும்பு அப்படின்னா என்னது? கடும்பு அப்படின்னா சுற்றம். நரலும் ஒலிக்கும். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். பொம்மல்னா சோறு. பொம்மல் அப்படின்னா என்னது? சோறு. படுகர்னா பள்ளம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு தான் ஆன்சர். செகண்ட் இல்லை ஃபோர்த்தாக இருக்கும். செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஓர் பேஸ் பண்ணி கொஸ்டின், அது பேஸ் பண்ணி கொஸ்டின். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கும்போதே இதெல்லாம் பார்த்துட்டு வந்த கொஸ்டின்லாம் ஆல்ரெடி புக் பேக்கில் இருக்குது. ஸோ பார்த்துடலாமா? அது ஒரு அழகான ஊர். ஃபர்ஸ்ட்டு இந்த ஆக்கு இது என்னது? உயிரெழுத்து. ஸோ இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? ஓர் தான் போடணும். ரைட்டா. ஸோ ஒரு வரக்கூடாது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது தப்பு. அது ஓர் அழகான ஊர். ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஆனால்
ஓர் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இங்க உயிரெழுத்துல இருக்கு அப்படின்னா இங்க நம்ம என்ன போடணும்? அஃது. இங்க உயிர்மெய் எழுத்தா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? ஓ அது போடணும். உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அஃதுன்னு போடணும். அப்ப அதனால இது தப்பு. ஸோ அடுத்தது அஃது, இது கரெக்டு தான். இங்க ஓர் வரல. அப்ப இதுவும் தப்பு. அஃது ஓர் அழகான ஊர். ஸோ அப்ப இது வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சாலவும் நன்று இது எவ்வகை தொடர்? ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. சாலவும் நன்று என்ன தொடர் இது? உரிச்சொற்றொடர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், சரியான கூட்டப்பெயர்களை தேர்க. சரியான கூட்டப்பெயர் ஆட்டு மந்தை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூட்டப்பெயர் தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. புல், புற்கட்டு. ஆப்ஷன் சி புற்கட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ இப்போ இதில் என்ன அணி வந்து பயின்றிருக்கு அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி நிரல் நிறை அணி. ஆப்ஷன் டி நிரல் நிறை அணி. இப்போ இந்த திருக்குறளுடைய மீனிங் என்னது? ஒரு இல் வாழ்க்கையில, ஒரு குடும்ப வாழ்க்கையில நம்ம அன்பும் அறமும் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம இல்லறத்தினுடைய பண்பும் பயனும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் சரியா தவற கேட்டிருக்காங்க. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. இவை தமக்குரிய பொருளை மாற்றும் இயல்பை உடையது. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. அது கரெக்டு தான். இவை தமக்குரிய பொருளை மாற்றும் இயல்புடையது. இது தப்பு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் சரியா தவறாதான். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. காரணம், இந்நூலில் மணிமேகலை துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது. ஸோ இது கரெக்டா தப்பா? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. அது கரெக்டு தான். இந்நூலுக்கு மணிமேகலை துறவுன்ற பேர் இருக்கு. கரெக்டு தான். மணிமேகலினுடைய துறவு வாழ்க்கையை கூறுவதனால தான் அப்படி பேர் வந்துச்சு. அதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் தான் இதுவும். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கறது குழல் வினா. ஸோ நான் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. ஸோ இது கரெக்டா தப்பா? இப்போ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கறது குழல் வினா. கரெக்டு தான். தான் பொருளை வாங்கும் பொருட்டு கேட்கறது. இதுவும் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இதே கொடை வினா அப்படின்னா நான் கொடுக்கறதுக்காக கேட்கறது. ஸோ நான் ஒரு பர்சன்ட்டை கேட்குறேன், 2 பேனா இருக்குது, நான் இன்னொரு பர்சன்ட்டை கேட்குறேன், உன்ட்ட பேனா இருக்கா அப்படின்னு. இல்லைன்னா நான் கொடுக்கறதுக்காக கேட்குறேன். ஸோ அது கொடை வினா. ஓகேவா? இதே இது நான் குழல் வினா அப்படின்னா உன்கிட்ட 2 பேனா இருக்கா, ஏன்னா என்கிட்ட இல்லை. ஸோ அப்போ நம்ம கேட்கறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். ஸோ அதனால அது என்னதுன்னா குழல் வினா. ஓகேவா? நம்ம வாங்குறதுக்காக நம்ம கேட்குறோன்னா குழல் வினா, நம்ம கொடுக்கறதுக்காக கேட்குறோன்னா கொடை வினா. ஓகேவா? ஸோ இந்த வினா பேஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் அறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்பணுமா? அந்த புல் அப்படின்றது எதுக்கு ஆப்ட் ஆகும்? ஆடு மாடுகளின் உணவு புல்லு தான். ஆனால் எந்த இல் வரும்? இந்த இல் வரும் இல்லையா? வயிறு நிறைந்து விட்டது என்பதன் பொருள் ஃபுல். அது ஃபுல். பறவை என்பதன் வேறு பெயர் தான் என்னது? புல். ஓகே, அழகான தாவரம் புல். அது இந்த இல். ஸோ அப்போ ஆப்ஷன் சிக்கு தான் அது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஓகேவா? புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்கு இடம் இல்லை. டேஷ் அதற்கு குருதியோட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்கான ஆற்றலை சேர்த்து வைக்கிறதுக்கு மூளைக்குள்ள இடம் இல்லை. அதனால் அதுக்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. டேஷ் கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். பெரிய கப்பல்கள் துறைமுகத்துல கரைக்கு பக்கத்துல கொண்டு வர முடியாது.
எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலமா கரைக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர், எத்தனை பேர்? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடு. இப்போ இதுல காலம் பேஸ் பண்ணி இருக்கு. ரவி வந்தான் அப்படின்னா அவன் வந்துட்டான், அப்ப அது என்னது? இறந்த காலம். ரவி வருவான், அப்போ அவன் வருவான், இனிமேதான் வரப்போறான், அப்ப அது எதிர்காலம். இது கரெக்ட் தான். ரவி வருகிறான் அப்படின்னா அது நிகழ்காலம், வந்துகிட்டு இருக்கான், ஸோ அது நிகழ்காலம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரவி சென்றானா போயிட்டான் அவன், அப்போ அது என்னது? இறந்த காலம், நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி. ரவி வருவான் அப்படின்னா அது எதிர்காலம். ஓகேவா? நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். விளையாட்டு திடல், தயிர் சோறு, பறவை கூட்டம். ஸோ இது கரெக்டு தான். ஸோ மற்றது தப்பு தானான்னு பார்ப்போமா? வாழை சோறு நம்ம சொல்லுவோமா? அப்போ இந்த இது தப்பு. பறவை கூட்டம் வாழை திடல், ஸோ அப்போ இது தப்பு. அடுத்தது விளையாட்டு திடல், வாழை கூட்டம், பறவை கூடு. வாழை கூட்டம் நான் சொல்லுவோம், ஸோ பறவை கூட்டம். அப்போ இதெல்லாமே தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க முடியாத சொல் எது? இணைக்க இயலாத சொல் எது? பயிற்சிங்கிற சொல்லோட இணைக்க முடியாத சொல் எது? நடைபயிற்சி அப்படின்னு சொல்லலாம், மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இணைக்க முடியும், அப்போ இது ரெண்டுமே கிடையாது. அடுத்தது வருவோம். மொழி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். மலை பயிற்சின்னு நம்ம சொல்லுவோமா? பயிற்சி மொழி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பயிற்சி மலைனோ மலை பயிற்சினோ நம்மளால சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எழுத்து வழக்கு தொடர், பேச்சு வழக்கு சொல் கொடுத்துருக்காங்க. எழுத்து வழக்கு தொடர் உசிரே போனாலும், ஸோ இப்போ இந்த இடத்துல இது தப்பு. அடுத்தது உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உயிர் கரெக்டு தான், ஆனால் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க? உயிரே போனாலும், அந்த மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டு. உயிர் போனாலும், ஸோ சென்டென்ஸ் தப்பு. அடுத்தது உசிர் போனாலும், உசிர்லாம் தப்பு. அடுத்தது உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன், அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற் குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. ஸோ மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். ஸோ இதோட கரெக்டாக எப்படி போடலாம்? மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். ஸோ இது கரெக்ட் தான். இதுதான் தப்பு. அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சாரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய, இங்கே கம்மா போடல, சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ இங்கே என்ன வரும்? சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாலே ஓரளவு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மற்ற ஆப்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஊர் பெயர்களின் சரியான மருவை தெரிவு செய்க. திருநெல்வேலி, நெல்லை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். திருநெல்வேலினா நெல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மரு. மயிலாப்பூர், மயிலை. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செய் நன்றி. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? செய் நன்றி. ஆப்ஷன் ஏ செய் பிளஸ் நன்றி. நெக்ஸ்ட் அவன் வந்தது. அவன் வந்ததுன்னு என்றது என்ன வலு? திணை வலு. ஓகேவா? உயர் திணையில உள்ளவங்கள அக்ரிநில சொல்லியிருக்கு வந்தது அப்படின்றனால. ஓகேவா? அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருள். உழை, உழை. உழைனா என்ன? உழைனா என்ன? உழை அப்படின்னா என்னதுன்னா வேலை. உழைனா வலி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
ஸோ இப்போ அதில் 51 கொஸ்டின் பார்க்கலாமா? கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என்று விடையளிப்பது. ஸோ விடை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் பேப்பரில் உள்ள எல்லாத்துலேயுமே நான் வந்து விடை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கடைக்கு போவாயான்ற கொஸ்டினுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன விடை? ஆப்ஷன் பி மறைவிடை, மறுத்து சொல்றது. நான் போக மாட்டேன் அப்படி மறுத்து சொல்றது என்னது? மறைவிடை. ஓகேவா? இப்போ ஷாப் எங்க இருக்கு, ஒரு கடையை பத்தி கேட்கறாங்க, அந்த கடை எங்க இருக்கு, அந்த இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டிக்காட்டி சொல்றது சுட்டு விடை. கடைக்கு போர்வியா, நான் போவேன் போறேன் அப்படின்னு நம்ம உடன்பட்டு சொல்றதுதான் நேர்விடை. ஓகேவா? ஸோ கடைக்கு போவியா அப்படின்ற கொஸ்டினுக்கு நீயே போ அப்படின்னு நம்மள சொல்லுவோம்ல, நீயே போய்க்கோ அப்படின்னு. அப்ப நம்மளையே ஏவி விடுறது வந்து ஏவல் விடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? ஸோ இப்படி கேட்கறது என்ன வினான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மங்கையா மணிமேகலையா என்ன வினா? ஆப்ஷன் டி அயவினா. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது. ஸோ நமக்கு வந்து இதை செஞ்சது அவங்களா இவங்களா நமக்கு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்கறது, இவங்க செஞ்சாங்களா இல்லை இவங்க செஞ்சாங்களா? ஸோ அதுதான் அயவினா. ரைட்டா? அறிவினா அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு இது தெரியும், ஸோ நான் அந்த இதை வந்து மற்றவங்க கிட்ட ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஸோ உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு நான் வந்து அடுத்தவங்க கிட்ட கேட்குறேன். எதுக்காக அப்படின்னா, எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு நான் செக் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து அறிவினா, நான் தெரிஞ்சு கேட்குறது. ரைட்டா? அறியாவினா அப்படின்னா எனக்கு இது தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து மிஸ் கிட்ட கேட்குறோம், இப்போ மிஸ் எனக்கு இது வந்து தெரியல, ஸோ மேம் எனக்கு இது வந்து புரியலை, ஸோ கேட்குறோம் இல்லையா? ஸோ அது வந்து அறியாவினா, எனக்கு தெரியாததுனால தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன், அது அறியாவினா. ரைட்டா? குழல் வினா அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறோம், அந்த திங்ஸ், இப்போ இந்த புக்கு என்ன விலை, எதுக்காக அதை கேட்குறோம், அதை நான் வாங்கிக்கிறதுக்காக கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம வாங்கிக்கிறதுக்காக கேட்குறோம் அப்படின்னா அது குழல் வினா. ரைட்டா? என்கிட்ட 2 பென் இருக்கு, ஸோ நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ நான் ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, என்கிட்ட 2 பேனா இருக்கு, ஸோ உனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து உனக்கு ஒன்று தரேன், நான் கொடுக்கறதுக்காக கேட்குறேன், அது கொடை வினா. நான் வாங்குறதுக்காக கேட்டா அது குழல் வினா. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது அடுத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுக்காக கேட்டேன்னா அது அறிவினா. நான் தெரியாததை இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்னா அது அறியாவினா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வினா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது, எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று இப்பதான் நான் சொன்னேன், நூலகர்கிட்ட கேட்கறது. எதுக்காக நம்ம நூலகர்கிட்ட கேட்கிறோம்? நான் வாங்குறதுக்காக கேட்கிறேன். ரைட்டா? இப்போ நான் வாங்குறதுக்காக கேட்கிறேன்னா அது என்ன வினா சொன்னேன்? ஆப்ஷன் பி குழல் வினா. கேட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால்னா என்னது? புரோட்டோகால் மரபு தகவு. ஆப்ஷன் பி மரபு தகவு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சக்தி கவிதை இயற்றினாள், இது எவ்வகை வாக்கியம்? சக்தி கவிதை இயற்றினாள், அவ கவிதை ஒரு கவிதையை இயற்றினாவ, அப்ப செய்வினை. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஒரு இதை செஞ்சதை சொல்றத. ஓகேவா? அடுத்தது, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தந்தை மகனை படிக்க வைத்தார். ஸோ அவர் செய்யல, அவரு அவங்களோட பையனை படிக்க வச்சிருக்காரு. ஸோ அடுத்தவங்கள செய்ய வச்சிருக்காரு, அது என்னது? பிறவினை. தான் செஞ்சதா இருந்துச்சுன்னா அது தன்வினை, பிறர் செய்ய வைக்கிற மாதிரி இருந்தா அது என்னது? பிறவினை. ரைட்டா? ஸோ மேக்சிமம் பிறவினை வந்து வித்தார் பித்தார் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம செஞ்ச மாதிரி இருந்தா தன்வினை, பிறரை செய்ய வச்ச மாதிரி இருந்தா பிறவினை. ரைட்டா? அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடு. வல் ஒற்று ரெட்டித்த பிறவினை வாக்கியம் எது? வல் ஒற்று ரெட்டித்த பிறவினை வாக்கியம் எது? ஆப்ஷன் ஏ ஆடினான் ஆட்டினான். ஓகேவா? ஆடினான் ஆட்டினான், இதான் வந்து என்னது? வல் ஒற்று ரெட்டித்த பிறவினை வாக்கியம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். இவ்விடைக்கு ஏற்ற மிக சரியான வினா என்ன? அதாவது ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க, இதுக்கான கொஸ்டின் என்னன்றதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ வள்ளலார் வடலூர்ல சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார், இது ஆன்சர். வள்ளலார் எல்லாருக்கும் உணவளித்தாரா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? ஆம், எல்லோருக்கும் உணவளித்தார். இல்லை, எல்லோருக்கும். அப்போ இந்த இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் பிக்கு பார்ப்போம். வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். ஸோ இது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. மற்ற ரெண்டையும் செக் பண்ணுவோம்.
வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார்? தொடங்கினவர் யாருன்னா கொடுக்கல. தொடங்கியவர் யாருன்ற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கொடுக்கல. சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ அப்போ என்ன ஆன்சர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சிறுபஞ்ச மூலத்தின் 5 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ளன. இது கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்ததை பார்ப்போம். சிறு பஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ இது பர்ஃபெக்டாக ஓரளவு மேட்ச் ஆகுது. ரைட்டா? 5 கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு பாடலிலும். இது தப்பு. ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன சிறுபஞ்ச மூலத்தில். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் பர்ஃபெக்டாக எது மேட்ச் ஆகுது? சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. இது கரெக்டு தான். பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல்லின். அப்போ இது தப்பு. அகராதி ஒரு சொல்லின் பொருளை பயன்படுவது அறிய. இது தப்பு. சொல்லின் பொருளை அகராதி அறிய பயன்படுவது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய் வித்தால். வித்தால் பித்தால்னு வந்தால் என்ன சொல்லிடும்? ஆல்ரெடி பிறவினை வாக்கியம் அது. ரைட்டா? ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட், வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். வாழிய, இதனுடைய வேர் சொல் என்ன? வாள். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? வாள். நெக்ஸ்ட், ஈகலான், இந்த வினை முற்றினுடைய வேர் சொல் என்ன? ஆப்ஷன் டி, ஈ. ஓகேவா? ஸோ இது நீங்கள் படிக்கும்போது இன்னொன்று என்ன நோட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். வாழிய, அதனுடைய வேர் சொல் என்ன? வாள். இந்த வாளினுடைய, வாள்னு கொடுத்து இதனுடைய வினையாளனையும் பெயர் என்ன? அதுதான் வாழிய. ஓகேவா? அதையும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுத்துருப்பான்? வாள் கொடுத்துட்டு இதனுடைய வினையாளனையும் பெயரை சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், மாற்றி கேட்டிருக்காங்க. அதனால கொஸ்டின் நல்லா படிங்க. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈகலான், அதனுடைய வினைமுற்று. இது வினைமுற்றினுடைய வேர்ச்சொல் என்ன? ஈ. ஸோ ஈனுடைய வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஈன்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று என்ன? ஈகலான். அதில் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈகலான். ரைட்டா? அடுத்தது, உறங்கினாள், இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி, உறங்கு. உறங்கினாள் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் உறங்கு. உறங்கினுடைய வினைமுற்று உறங்கினாள். ரைட்டா? அடுத்தது, மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் எது? மரம், விலங்கு, வயல், வண்டு இது எல்லாமே குறிக்கிற ஒரே ஒரு பொருள், அது எது? ஒரு சொல். மா. ஸோ மா அப்படின்னா மரம், விலங்கு, வயல், வண்டு இது எல்லாமே மீனிங் இருக்கு. ரைட்டா? படிச்சுக்கோங்க. ஸோ மாவனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இந்த ஆப்ஷனும் ப்ளஸ் அதர் ஆப்ஷனும் கொடுத்து கேட்கலாம். அதனால் மரம், விலங்கு, வயல், வண்டு படிச்சுக்கோங்க. அடுத்தது, காற்றினை குறிக்காத சொல் எது? காற்றை குறிக்காத சொல் பொறுப்பு. ரைட்டா? வலி, கால், தென்றல் இதெல்லாமே வந்து காற்றை குறிக்கிற சொற்கள் தான். ரைட்டா? அடுத்தது, டையிங், இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன? டையிங்னா என்னது? டையிங். ஸோ இந்த சொல்லுக்குரிய எக்ஸாக்டான தமிழ் வேர்டு என்னது? ஆப்ஷன் பி, சாயம் ஏற்றுதல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, தமிழ் சொல்லை கண்டறிக. மேனுஸ்கிரிப்ட்னா என்னது? மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. ஆப்ஷன் டி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, மரபு பிழைகளை நீக்கி எழுதணும். கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. ஸோ இதே கொஸ்டின் வந்து நம்ம வந்து லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறீங்க, நம்மளோட ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எத்தனை கொஸ்டின் வந்து இதில் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடினன்னு போட்டிருக்கு. கரெக்ட் ஆன்சர் என்ன? கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. ஓகேவா? கோழி குஞ்சு பிடிக்க தப்பு. கோழியை பிடிக்க, கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடியது, ஓடின. ஸோ பன்மையில் சொல்லணும். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்ததும் கரெக்டு அப்படின்றதுனால ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்க்குறீங்க ரைட்டு, ஸோ ரைட்டாக தான் அப்படின்னு சொல்லி எழுதிடாதீங்க. மற்ற ஆப்ஷன் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிவிட்டு எழுதுங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் நம்ம எழுதிட்டோம்னா அதை மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். ரைட்டா?
பொருந்தா சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில் என்ன கொடுத்துருக்கான்? படித்து, படித்த, பிடித்து, பாய்ந்து. ஸோ இதில் ஆன்சர் என்ன? ஸோ எது வந்து பொருந்தாதது? ஆப்ஷன் சி படித்த. ஏன் படித்தங்கிறது பொருந்தாது? எச்சம் ஆல்ரெடி வந்து படிச்சிட்டிங்களா? எச்சம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கண பாட்டில் போட்டிருக்கோம். ஓகேவா? எச்சம் எத்தனை வகை? 2 வகை. பெயரெச்சம், வினையெச்சம், அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து சவுண்டு வருது, படித்து சென்றான், ஒரு வினைச்சொல் வச்சு முடிக்க முடியுது. அப்போ இது என்னது? வினையெச்சம். ரைட்டா? பிடித்து, பிடித்து, பிடித்து பிடித்து போனான், பிடித்து போனது. ஸோ அப்போ ஒரு வினைச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கு, சவுண்ட் வந்திருக்கு. அது என்னது? வினையெச்சம். பாய்ந்து, பாய்ந்து சென்றான். ஸோ வந்திருக்கு, ஒரு வினைச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கு. அப்போ அது வினையெச்சம். ஸோ படித்த, படித்தன்றது சவுண்டில் வந்திருக்கு. படித்த மாணவன், படித்த மாணவி, ஒரு பெயர்ச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னது? பெயரெச்சம். ஓகேவா? ஸோ பெயரெச்சம் மற்ற எல்லாமே வினையெச்சம். அப்போ இதுதான் பொருந்தாதது. எச்சம் அப்படின்னா என்னது? ஒரு வேர்டு கம்ப்ளீட் ஆகாம, வினை முற்றா மாறாம அது பாதியில நிற்கும், அதுதான் எச்சம்னு சொல்லுவோம். ஓகேவா? படித்தான் அப்படின்னா வினை முற்று, அது ஃபுல்லாக அந்த வேர்டு கம்ப்ளீட் ஆகாமல் பாதியில் எச்சத்தில் நிற்கும். படித்த, படித்து. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம்? நம்ம எச்சம்னு சொல்கிறோம். அதைத்தான் பெயரெச்சம், வினை எச்சம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஸோ எச்சம் இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ தெரியாது எனக்கு எச்சம் டாபிக் நான் படிக்கல அப்படின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நம்ம எச்சம் போட்டிருக்கோம் இலக்கண பாட்டில். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ நம்ம புக்கை நல்லா ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து போட்டிருக்கோம், என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை போய் பாருங்க. அடுத்தது ஊக்கம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னது? ஊக்கம்னா உற்சாகம்னு அர்த்தம். ஆப்போசிட் வேர்ட் சோர்வு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல். அக்ரிணை. அக்ரிணை ஆப்போசிட் வேர்ட் உயர்திணை. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், எதிர்ச்சொல் எடுத்தெழுது. பேதையார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவிலார். ஆப்போசிட் வேர்ட் அறிவுடையார். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு கொஸ்டின் பேப்பரில், ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நல்லா ரீட் பண்ணுங்கள். இதிலிருந்து உங்களால் கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகேவா? இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு. நுண்ணறிவுன்றதை என்ன சொல்றாங்க? ஒரு மென்பொருள், அப்படி இல்லைன்னா கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளரோட உரையாடுமா? பாரத ஸ்டேட் வங்கியினுடைய இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களோ கூட உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய எந்திர மனிதன் பேர் என்னது? பெப்பர். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனுடைய பெயர் பெப்பர். இது மனிதனின் முக பாவனைகளில் இருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை. இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித். இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் பேர் என்ன? வேர்ட்ஸ்மித். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவு சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை. ஸோ இதில் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் ஆப்டிடியூட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் இது செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் பி. ஸோ இதில் வந்து 3 கொஸ்டின் தான் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது? மனிதரை போல முடிவெடுக்கும் திறன் இருக்கு அதுல. ஓகே, அந்த திறன் என்ன செய்து இருக்கு? கடினமானவற்றையுமே அது முடிக்குமா? ஓய்வின்றி உழைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு பர்ஃபெக்ட் தான், சிறப்பு தான். ரைட்டா? அப்போ எல்லாமே இருக்கு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? விளை நிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன. ஸோ இதுல வந்து எது வந்து கரெக்ட்? விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்துக்கலாமா? முனிவு அப்படின்னா சினம், தார்னா மாலை, தமர்னா உறவினர், முடி அப்படின்னா தலை. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட், அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழை திருத்திய சரியான தொடரை தெரிவு செய்க. ஸோ ஒரு பேஸ் பண்ணி நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு எதுக்கு வரும், ஓர் எதுக்கு வரும்? ஒரு உயிரெழுத்து தொடங்குற வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். ஒரு உயிர்மை எழுத்துல தொடங்குற வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அவ்வளவுதான். செக் பண்ணிடுவோமா? ஓர் ஊரில், ஸோ இது கரெக்டு தான். ஓர் ஏரியில் கரெக்டு தான். ஒரு பெரிய மீன் இருந்தது, ஸோ அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது பார்ப்போம். ஓர் ஊரில் ஒரு ஏரியில், அப்போ இது தப்பு. ஒரு ஊரில், ஸோ அப்போ இது தப்பு. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஓர் பெரிய, ஸோ அப்போ இது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் பண்ணுது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அது பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு உயிரெழுத்துல தொடங்குறது வந்துச்சுன்னா என்ன வரணும், அந்த இடத்துல அது வரணும். ஒரு உயிர்மை எழுத்துல தொடங்குற வேர்டு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அது வரணும். அவ்வளோதான். ஓகேவா? செக் பண்ணிடுவோமா? ஸோ ஒரு நகரத்திற்கு செல்லும் சாலை, இதில் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஒருலாம் வராது இதில், அப்போ இது தப்பு. அது நகரத்திற்கு செல்லும் சாலை, ஆப்ஷன் பி கரெக்டு தான். ஓர் நகரத்திற்கு செல்லும் சாலை, ஒருன்றது வாய்ப்பில்லை, வராது. அது செல்லும் நகரத்திற்கு சாலை. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அடர்ந்த மரம், இது எவ்வகை தொடர்? அடர்ந்தன்னு வரும்போது இது என்னது? ஆ சவுண்டு வருது. மரம்ன்றது ஒரு பெயர் சொல். ஸோ அடர்ந்த மரம், அப்போ இது என்னன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, ஒரு ஆ சவுண்டு வரணும், ஒரு பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சாது பெயரச்சம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மலைபடுகடாம் எப்படி அழைக்கப்படுகிறது? மலைபடுகடாம் அது என்னன்னு சொல்லுவாங்க? கூத்தராட்டுப்படை, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கூத்தராட்டுப்படை. ஸோ நெக்ஸ்ட், நான்கறிவு உயிரினம். நான்கறிவு உயிரினம் எது? நான்கறிவு உயிரினம் எது? நண்டு, தும்பி. ஓகேவா? ஸோ ஒரறிவு உயிரினம் எது? ஒரறிவு உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புல், மரம். அதுக்கு தொடுதல் உணர்வு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதே வந்து இரறிவுனா என்னென்ன வரும்? தொடுதல் உணர்வும் இருக்கும், சுவைக்கிறதும் இருக்கும். அது என்னது அப்படின்னா சிப்பி, நத்தை. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நான்கறிவு உயிரினம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல வேற ஏதாவது கேட்கலாம். ரைட்டா? இப்போ அடுத்தது 3 அறிவு உடைய உயிரினம் எது? ஸோ அதுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடுதல் உணர்வு இருக்கும், சுவை உணர்வு இருக்கும், நுகர்தல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா கரையான், எறும்பு. ஸோ இது எத்தனை? 3வது. சிப்பி நத்தை வந்து 2வது. ஓகேவா? அடுத்தது 4வது. நான்கறிவு உயிரினம் எது அப்படின்னா நண்டு, தும்பி. ஸோ இதுதான் நான்கறிவு உயிரினம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடுதல் உணர்வு இருக்கும், சுவை இருக்கும், நுகர்தல் அந்த இது இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற என்ன இருக்கும்? பார்க்குற அந்த ஒரு அறிவும் என்ன செய்யுது? உண்டு. ஸோ நெக்ஸ்ட் 5வது. அஞ்சறிவு யாரு? பறவை, விலங்கு. ஸோ இதுக்கு இதெல்லாமே கூட என்னவும் இருக்கும்? கேட்டல் அந்த திறனும் இருக்கும். ஸோ அதனால இது என்ன சொல்றோம்? 5 உயிரினம். 6 உயிரினம் எது? 6 உயிரினம் நம்ம தான் எல்லாமே இருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் அறிதல், சரியான இணைய தேர்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எது கரெக்ட் ஆன்சர்? கைவினைஞர், ஆர்டிசன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் புல்லாங்குழல் அப்படின்னா புல்லாங்குழல் வந்து ஃப்ளூட். கூடை முடைதல், பேஸ்கெட்ரி. கூடை முடைதல், பேஸ்கெட்ரி. பின்னுதல், நெட்டிங். ஓகேவா? ஸோ மற்ற ஆப்ஷனில் உள்ளதை படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாம். அடுத்தது கலைச்சொல். கலைச்சொல் வந்து ரைட்னா என்னது? சடங்கு. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குரில் நெடில் வேறுபாடு அறிக. குரில் நெடில். பரினா என்னது? பாரினா என்னது? பரினா என்னது? பரினா குதிரை, பாரினா வள்ளல். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இருபொருள் தருக. ஆறுனா நதி, இன்னொன்று என். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருபொருள் தருக. தார்னா என்னது? ஒன்று மாலை, இன்னொன்று என்னது? வேற என்னது வரும்? தார். இன்னொன்று படை. தார்னா என்னது? மாலை,
இன்னொன்று படை, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு இருபொருள் தரும் இணை நுனி. நுனினா என்னது? துணினா புடவை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிடும். புடவைனா 3 சுழி நீ வந்தாதான் துணி, அதுதான் புடவை. ஸோ ஓகேவா, அதனால விட்டுருங்க. துன்பம் உண்மை, துன்பம் கோபம். ஸோ ஆன்சர் என்ன? துணி அப்படின்னா துன்பம், இன்னொன்று கோபம், ஆப்ஷன் பி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் நமக்கு கேட்குறாங்க, ரைட்டா. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சிறு பொழுது கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம். யாமம் அப்படிங்கிறது எதுக்குரிய சிறு பொழுது? எந்த நிலத்துக்குரிய சிறு பொழுது? குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறு பொழுதுதான் யாமம். ஓகேவா. முல்லை. முல்லைக்கு மாலை. முல்லைக்குள்ளது மாலை. மருதம் வைகரை. மருதத்துக்குள்ளது வைகரை. நெய்தல் ஏற்பாடு. நெய்தலுக்கு என்னது? ஏற்பாடு. பாலைக்கு நண்பகல். பாலைக்கு என்ன வரும்? நண்பகல். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினா சொல்ல தேர்வு சொல்லியிருக்காங்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஷ். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் சி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினா சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டேஷ் சொற்களை பேச வேண்டும். ஆப்ஷன் டி. எப்படி சொற்களை பேச வேண்டும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க, ரைட்டு. ஃபர்ஸ்ட், மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். மதிய சாப்பாட்டுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போனேன்றது இறந்த காலம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன், மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்வேன். நான் இனி தான் போகிறேன் சாப்பாட்டுக்கு, நான் என் வீட்டுக்கு போகிறேன். அப்போ அது என்னது? எதிர்காலம். இது தப்பு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்கிறேன், நான் போயிட்டு இருக்கேன். அப்போ அது நிகழ்காலம். ஸோ அப்போ எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஸோ இது என்னதுதான்? போயிட்டு இருக்கேன் அப்படின்றதும் நிகழ்காலம் தான். ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்தோம். திருமந்திரம் உரைப்பதில் நான் உளம் மகிழ்ந்தோம் நம்ம அப்படின்றது என்னது? இறந்த காலம். ஸோ இது கிடையாது. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம்னா நம்ம ஹாப்பி ஆயிட்டு இருக்கோம். அப்போ அது நிகழ்காலம். இது கரெக்டு தான். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்வோம், இனிதான் மகிழ போறோம். அப்போ அது எதிர்காலம். ஸோ அப்போ இதுவும் தப்பு. இது என்ன கொடுத்துருக்காங்க? மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் நிகழ்காலத்தில் தான் வரும். இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ ஆப்ஷன் சி, பி தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட், பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்வு சொல்லியிருக்காங்க. பேச்சு வழக்கு இல்லாமல் எழுத்து வழக்காக இருக்கணும். உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். தப்பு. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட், உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். ஸோ இதுவும் அதுவும் ஒரே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, உழைச்ச மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். ஸோ ஆப்ஷன் பியும் சியும் ஒன்று தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கு என்னது? இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். ஸோ இது கரெக்ட் தான். இப்பொழுது உயரமாக வளர்ந்திருக்கான். தப்பு. இப்போ உயரமா வளர்ந்து விட்டான். தப்பு. இப்போ உயரமா. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் எனது கரெக்ட் ஆன்சர். இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாமகள். ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே. ஸோ இதில் நிறுத்தற்குறி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறது இதில் ஆப்ஷன் சி. ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கும்பகோணம் இதனுடைய மறுவு பேர்லாம் நிறைய பார்த்துட்டோம். கும்பகோணத்துடைய மறுவு பேர் என்னது? உடந்தை. ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட், இன்டலெக்சுவல் இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? இன்டலெக்சுவல் அப்படின்னா என்னது? அறிவாளர். ஆப்ஷன் சி. ஓகேவா. இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விடுது. ஸ்மார்ட் போன் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் டி,
ஆப்ஷன் சி இயற்பியல். ஓகேவா? ஸோ இதோட வந்து 17 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 18வது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? தேங்க்யூ.